ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் 26, டைம் வந்து 10:53 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டைமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட நீங்கள் ஏன் டெமோ ட்ரேட் மட்டும் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:16 ஆகுது. ஸோ மார்னிங் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் எந்த என்ட்ரியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குற மாதிரி தான் எனக்கு காமிச்சது. ஸோ அதனால் நான் எந்த என்ட்ரியும் எடுக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கீழே இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா புட் சைடு போகலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:23 ஆகுது. இப்போ நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் மாற்றிட்டேன். எனக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறேன். அதனால் ரொம்ப நேரம் வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணாமல் டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் பேங்க் நிஃப்டி இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் 39,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து புட் சைடு வந்து போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 100 லாட் நான் வந்து ஒரு 4 லாட் நான் பை பண்ணுறேன். ஸோ ஸ்கேல்பிங்கில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறது சரியான டெசிஷனாக இருக்காது. ஸோ அதனால் டக்குன்னு எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ கொஞ்சம் ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சாலுமே போதும். ஓகே, இப்போ எப்படியும் கண்டிப்பாக கொஞ்சம் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதனால் கிடைச்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நான் ட்ரேட் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நான் வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:43 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1093 ருபீஸ். ஸோ நான் வந்து எப்போ என்ட்ரி ஆனேன்னா 2:23:58 செகண்ட்ஸ்க்கு என்ட்ரி ஆனேன். ஸோ நான் வந்து 39,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் 4 லாட் நான் வந்து பை பண்ணேன் புட் ஆப்ஷனில். எப்போ நான் எக்ஸிட் ஆனேன்னா 2:26:31 செகண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ மார்னிங்லேருந்து சரியாக மூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கேல்பிங் மெத்தடில் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து லாட் வந்து கொஞ்சம் 4 லாட் நான் அதிகமாக வாங்கினேன். ஸோ ஸ்கேல்பிங் ட்ரேடில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறது சரியான டெசிஷனாக இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு 1000 ருபீஸ் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் செட் பண்ணேன். அதே மாதிரி 1000 ருபீஸ் ரீச் ஆனதும் நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கேண்டிலோட மூவ்மெண்ட்டை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணால் அதில் கூட உங்களால் வந்து நீங்கள் குவான்டிட்டி ஒரு 4 லாட் நீங்கள் பை பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.